ஈரோடு மேற்கு தொகுதியில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அந்த காட்சிகள். 31,000 கோடி டாஸ்மாக் வருமானம் கடந்த 5 ஆண்டுகளில் 2,24,000 கோடி ரூபாய் ரத்தத்தை உறிஞ்சிற மாதிரி உறிஞ்சு போன ஆண்டு மட்டுமே வழக்கு பாருங்க 21,122 ரோடு ஆக்சிடென்ட் சம்பவங்கள் இருக்கும் பொழுது அந்த ஆன்மாவும் இறைவனும் நிச்சயமாக மன்னிக்க மாட்டார் அண்ணன் முத்துசாமி அவர்களே. ஆனால் இன்னைக்கு உங்களுடைய காலம் முடிந்து விட்டது. ஈரோடை பொறுத்தவரை ஒரு காலத்தில் முத்துசாமி அவருடைய காலமாக இருந்தது, புரட்சி தலைவருடைய காலத்தில் இருந்தது. அதன் பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்த பிறகு கூட ஒரு முறை இருமுறை மக்கள் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. ஆனால் அருமை சொந்தங்களை எதற்காக நான் சொல்றேன்னா, இன்னும் நம்மகிட்ட சில நண்பர்கள் இருக்கிறாங்க, அண்ணன் முத்துசாமி நான் நல்லவங்க, ஒரு ஓட்டு போட்டுறலாம் அப்படின்னு. அருமை சொந்தங்களை எதற்காக இந்த தொகுதியில் நான் சொல்றேன்னா, முத்துசாமி அண்ணனுக்கு ஓய்வெடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அவர் ஓய்வெடுக்க வேண்டிய நேரம். இளமையாக இளம் புயலாக ஓடி வேலை செய்யக்கூடிய ஒரு மனிதர், புதிய விஷயங்களை கொண்டு வரக்கூடிய மனிதர். இந்த தொகுதி இப்படி இருக்கணும், இந்த மாதிரி வளர்ச்சி இருக்கணும், புதிய விஷயங்கள் வர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அருமை சகோதரர் யுவராஜ் அவர்களுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஐயா, இது இதயத்திலிருந்து இருக்கக்கூடிய முடிவா மூளையிலிருந்து இருக்கக்கூடிய முடிவான்னு கேட்டீங்கன்னா, இது மூளையிலிருந்து எடுக்கக்கூடிய முடிவு. இளம் மனிதர், தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வெற்றி வேட்பாளர். நம்முடைய ஆட்சி தான் மே 4ஆம் தேதிக்கு பிறகு வரப்போகிறது. அண்ணன் எடப்பாடி பழனிசாமி தான் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வர இருக்கின்றார். தமிழகத்தில் என்டிஏவுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒரு பெரிய அலை இருக்கும் பொழுது எப்படி ஈரோடு மேற்குல மட்டும் இன்னொரு மனிதர் ஜெயிச்சு நாம் அனுப்பிச்சா நமக்கு என்ன பிரயோஜனம் இருக்க போகிறது? அருமை சொந்தங்களே, தாய்மார்களே, பெருமளவில் இருந்து கொண்டிருக்கின்றீர்கள். இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட அன்பா கேட்டுக்கிறது, திமுக காரங்களுக்கு நீங்க ஓட்டு போட மாட்டீங்கன்னு தெரியும். ஆனா திமுக காரங்க ஓட்டு கேட்டு வந்தாவே நீங்க விடக்கூடாது என்று அன்பா நான் கேட்டுக்கிறேன். ஓட்டு போடுறது 2வதுங்கம்மா. ஏப்ரல் 23 நீங்க போட மாட்டீங்க.